தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு அரசியல் கட்சி தலைவர் வருகிறார். அவர் வருகிறார் என்றதுனால அவர் வர்றாருக்கு எது அடையாளமாக இருந்துச்சுன்னா, நாங்கள் காரில் வரோம், லெஃப்ட் ரைட் எல்லா பக்கத்திலும் கொடி, அவங்களுடைய அந்த சின்னத்தை அடையாளமாக கொண்ட கொடி. அந்த கொடி அழகாக இருந்துச்சு, அந்த கொடி சூப்பராக பறக்குது. கிட்ட 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 வச்சுருந்தாங்க சார். இங்கே ஒரு 10 அடி தள்ளி 20 அப்படி வைக்கல, பக்கத்தில் வச்சுருந்தாங்க. அது இங்கேருந்து பார்க்குறதுக்கு அப்படியே அதுக்கு நடுவில் நம்ம கார் போகும்போது ரொம்ப அழகாக இருந்தது. அந்த வியூ இஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஐ வாஸ் ஜஸ்ட் அட்மைரிங் தட். அதை நான் அப்படியே அட்மையர் பண்ணிகிட்டே வரும்போது நான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். இந்த கொடி அழகாக தெரியறதுக்கும், இந்த கொடியில் இருக்கிற எழுத்துக்கள் அழகாக தெரியறதுக்கும், அந்த கொடியில் போடப்பட்ட சின்னம் அழகாக தெரியறதுக்கும், அந்த கொடி இப்படி அழகாக பறக்கிறதுக்கும் காரணம் என்ன நினைக்கிறீங்க? அந்த கொடியை தாங்கி நிற்கிற அந்த கோல். Hallelujah. Hallelujah. God is in search of such a rod. மோசே ஏறும்போது வெறும் கையா ஏறல சார். மோசே சொன்னா, நான் என் கோலோட ஏறுறேன். ஏன் தெரியுமா? இந்த கோல் இருந்தால் தான் சார் அந்த பேனர் பறக்க முடியும். இந்த கோல் இருந்தால் தானே சார் இயேசு பறக்க முடியும். இந்த கோல் இருந்தால் தானே சார் இயேசுவினுடைய எழுத்துக்கள் பறக்க முடியும். Hallelujah. அந்த பேனர் ஜீசஸ் சார். நான் அதுக்கு வசனம் காமிக்கிறேன். அந்த பேனர் இயேசு, அந்த பேனரை ஏற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவர், ஃபிளாக் ஆய்ஸ் பண்றவர் ஹோலி ஸ்பிரிட். ஓகே, ஆனா அந்த தூண் யாருன்னா நீங்களும் நானும் தான். அந்த கோல் யாருன்னா நீங்களும் நானும் தான். கோல் இல்லாம கொடி பறக்க முடியாதையா. கோல் இல்லாம கொடியினுடைய சிம்பல் வெளியே தெரியாதையா. கோல் இல்லாம கொடியில் எழுதப்பட்ட எழுத்துக்கள், அந்த ஜெயம் வெளியே தெரியாது. ஜீசஸ் won the battle. இயேசு ஜெயிச்சாரு. இயேசு பிசாசை ஜெயிச்சாரு. இயேசு வியாதிகளை ஜெயிச்சாரு. இயேசு கஷ்டங்களை ஜெயிச்சாரு. இயேசு வறுமைகளை ஜெயிச்சாரு. ஆமா சார், ஜெயிச்சாரு. ஜெயிச்சாருன்ற கொடி பறக்கணும்னா, அந்த பேனர் இந்த உலகம் பார்த்து வியக்கணும்னா, அதை பார்த்து உலகம் அவர்கள் அருகில் வரணும்னா, there needs a rod. ஒரு கொம்பு, ஒரு கோல் தேவை. மோசே ஏறி நின்று என் மேலே நான் கைகளை உயர்த்த நான் நம்பினேன். அப்படியே நம்ம கை உயர்த்த அந்த பேனரை நான் கர்த்தர் நமக்காக ஏற்றுவார். யெகோவா நிஸ்ஸி உங்களுக்காக எழுந்தருளும்படி இந்த ராத்திரி விரும்புகிறார். This night I want Jehovah Nissi to manifest in our life. யெகோவா நிஸ்ஸி நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் வெளிப்படணும். அவருடைய பேனர், அவருடைய கொடி, அந்த கொடிக்கு கீழே தான் சார் உங்க வீடு இருக்கணும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றேன்? தோத்தவர்களா அல்ல சார், நீங்க ஜெயிச்சிங்க. ஆல்ரெடி கர்த்தர் உங்களுக்காக ஜெயிச்சிருக்கிறார். உங்க வேலையே அந்த கொடி பறக்கிறதற்கு நீங்கள் உங்களை தூண்களாக இடம் கொடுக்கணும். நீங்க எதுவும் உங்களை ஃபைட் பண்ணி ஜெயிக்கலாம் சொல்லலை. கர்த்தர் இயேசு ஏற்கனவே ஜெயிச்சார். ஏற்கனவே அவர் ஜெயிச்சிருக்கிறார். அந்த கொடியேற்றம் நடக்க குடும்பத்திற்கு ஒரு ஆள் தடி பிடித்தவர்களாக மேலே ஏறணுமே. நீங்க ஏறணுமே. நீங்க ஏறி நின்னா உங்க மேல, உங்க வழியாக அந்த ஜெய சத்தத்தை உங்கள் குடும்பங்கள் கேட்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோத்த குடும்பம் நான் இல்லை, தோத்த வாழ்க்கை நான் இல்லை. என் தகப்பன் தோத்துருக்கலாம், என் முற்பிதாக்கள் தோத்துருக்கலாம், பட் ஐ ஆம் நாட் கோயிங் டு ஸ்டே அண்டர் தட். அந்த கர்ஸுக்கு கீழே, அந்த வியாதிக்கு கீழே, அவங்க தோத்த அந்த ஐடென்டிட்டிக்கு கீழே நான் இருக்க மாட்டேன். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. தோத்த எங்கள் முற்பிதாக்களுடைய ஐடென்டிட்டி கீழே நான் இல்ல, ஜெயிச்ச என் இயேசுவின் ஐடென்டிட்டி கீழே நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.